சார் வணக்கம். வணக்கம். புதிதாக பதவியேற்ற தமிழக வெற்றிகளுடைய ஆட்சி எப்படி உள்ளது சார்? உங்களுடைய கருத்து என்ன? ஒரு 10 நாள் ஆயிருக்கு. இப்போ 15 நாள் ஆயிடுச்சா? ஒரு 10 நாள் ஒரு மாற்று அரசு கொடுத்துருக்காங்க, கூட்டணி ஆட்சி. 10 நாள்ல 30 கொலை நடந்திருக்கீங்க. திமுக ஆட்சியில எப்படி கொலை நடந்தது? அப்படி கிடையாதுங்க. அதிகாரிகளை மாற்றி எங்க, அதாவது சரியான போலீஸ்காரன் வந்துட்டான்னா அப்புறமா அவன் குத்துவானாங்க. போலீஸ்காரனை பார்த்த உடனே ஒண்ணுக்கு போயிட மாட்டான், ரவுடி. ஆனால் கோயம்புத்தூரில் 10 வயசு பொண்ணை சீரழித்து குளத்தில் வீசியிருக்கான். போச்சோ சட்டம் பதிவாயிருக்கு. திமுக ஆட்சியில் 49,900 போச்சோ சட்டம், கிட்டத்தட்ட 40,000 போச்சோ சட்டம். இன்னைக்கு ஜோசப் விஜய் ஆட்சியில் 10க்கு மேலே பதிவாயிடுச்சு. அதே அயோக்கியத்தனம், அதே கஞ்சா, அதே மச்சப்பட்ட மீன், அதே போதை, இளைஞர்களை மயக்கிறது, அதே மாதிரி அப்படியே தான் நடக்குது. எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சியில் இந்த சாராய ஆலைகள்லேருந்து காசை வாங்கி கொடுக்குற ஒருத்தர் சண்முகம் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே போல் பொதுப்பணித்துறையில் கமிஷன் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு நபரை சொல்கிறாங்க, பேரெல்லாம் சொல்கிறாங்க. அதே நபர்களை வச்சு தான், அதே ஆளுங்களை வச்சு தான் பண்ணுறாங்களாம். புரியுதா சார்? 117 டாஸ்மார்க் கடை மூடிட்டுங்கிறாங்க. எங்க 10 ரூபா பாட்டில திறந்துட்டாங்கிறாங்க. எங்க அதெல்லாம் நிறுத்தலைங்க. அது ஒரு சீரமைப்பு. நெல்லு மூட்டைக்கு அவங்க முதல்ல நெல்லு மூட்டைக்கு அதனுடைய கொள்முதல் விலையை நாங்க கூட்டி தருவோம்னு சொன்னாங்க. கூட்டி தரல. அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்டிருக்கிறாரு, அவங்க கூட்டி தரல. முதல்ல ஜோசப் விஜய் கவனிச்சது சாராய வியாபாரம் தான். சாராய வியாபாரத்தை கவனிக்க போகும்போது அங்கே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்குது, கேஸ் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னுட்டு அதெல்லாம் எடுத்துருங்கங்க. நமக்கு சம்பாத்தியமே இதுதாங்க, இதில் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு ஜோசப் விஜய் சொல்லிட்டாரு. அதனால அந்த கோயில்கிட்ட பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருந்த சாராய கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. அதில் பிரச்சனை இல்லை. இப்போ கொட்டுது. ஒரு நாளைக்கு 1000 கோடி ஸ்டாலின் வீட்டுக்கு போனது. இப்போ ஜோசப் விஜய் வீட்டுக்கு போகுமா அல்லது மார்டின் வீட்டுக்கு போகுதா? அப்படி மார்டின் வீட்டுக்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க. சுயமான ஆட்சிங்கிறாங்க சார். நீங்க அந்த எங்க அவங்க அப்படிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் போன 30% நாங்க மக்களுக்கு பயன்படுத்துவோங்கிறாரு. எங்க இப்போ ஜோசப் விஜய் என்ன சொன்னாரு? இந்த கமிஷன் வாங்குறாங்க, அதுல 15 விழுக்காடு ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போயிடுது அப்படின்னாரு. இப்ப நான் கேட்கிறேன் ஜோசப் விஜய, நீங்க சொல்லுங்க, இப்போ அந்த 15 விழுக்காடு எங்க போகுது? மக்களுக்கு போகுதா? எங்க போகுது? அந்த கணக்கை கொடுங்க, அந்த கணக்கை கொடுங்க. 2500 ரூபாய் ஏன் கொடுக்கல? 15 விழுக்காட்டுல கொடுத்துருக்கலாம்ல. 4000 ரூபாய் ஏன் கொடுக்கல? சார், நிதிநிலை நாங்கள் ஆராய்ச்சி என்னங்க? நீங்கள் நிதிநிலை தான் வெளிப்படையாக இருக்குல்ல. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே நிதிநிலை வெளிப்படையாக இருக்குல்ல. அதனால் ஆராய்ச்சி பண்ணுறது கூகுளில் போட்டு பார்த்தா தெரியுமே. என்ன மண்ணாங்கட்டி ஆராய்ச்சி வேண்டி கணக்கு? அதெல்லாம் கிடையாது. என்ன 10 லட்சம் கோடி ரூபாய் கடை இருக்குன்னு நீங்களே பேசியிருக்கீங்கல்ல. ஜோசப் விஜய் பேசினாரா இல்லையா? 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். இப்போ என்னங்க ஆராய்ச்சி? இப்போ என்ன ஆராய்ச்சி? இது நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? ஏங்க ஜோசப் விஜய் நாங்க அன்னைக்கு எதிர்கட்சி, புதிய கட்சி, இன்று ஆளுங்கட்சி சார். அன்னைக்கு போய் பேசுனீங்களா? ஒரு பக்குவம் வேண்டாமா? அப்படி இல்ல, அன்று தெரியாம சொல்லிட்டோம். ஐயா, தெரியாம சொல்லிட்டேன்னா மன்னிப்புக்கால தோப்புக்காரன் போட ராஜினாமா பண்ணிக்கிட்டு போ. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு நீ தானே சொன்ன, எல்லாரும் சொன்னாங்க, நீயும் சொன்ன. இப்ப 6000ங்கிற என்ன? இது யாரை ஏமாத்துறீங்க ஐயா? சினிமா கிடையாது அரசியல். அரசியல்ங்கிறது நிஜம். இப்படி மாற்றி எல்லாம் பேசக்கூடாது. அப்போ எதுவுமே செய்யலை, சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்கீங்க. வாரி கொட்டுறது, எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிறதுக்கு தான் தாவேக்கு ஆட்சிக்கே வந்திருக்கு. ஆக சம்பாதிக்கிற ஆட்சி, திமுக ஆட்சி தொடர்கிறது. இதுதான் இந்த ஆட்சியை பற்றிய நமது கணிப்பு. ஓகே, வணக்கம். தேங்க்யூ.